வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிசி குரூப் 4 தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த பதிவில் நம்ம டிஎன்பிசி அதாவது ரிசல்ட் குறித்தான ஒரு அப்டேட்டு, அதே மாதிரி இந்த எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் குறித்தான ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க இருக்கோம். ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்தளவுக்கு எக்ஸாம் வரதுக்கான சான்சஸ் ரொம்பவும் குறைவு அப்படின்றது அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து போராட்டம் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 20ஆம் தேதி வரையும் பார்ப்போம். 20ஆம் தேதிக்கு மேலே நாங்கள் போராட்டங்கள் நடத்துவோம், எக்ஸாம் வைக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி மேலே நம்பிக்கையே அதிக அளவில் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறது ஒரு சதவீதமாக இருக்குது. போன ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்குமே வந்து போன ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 21 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போட்டாங்க. ஸோ ஆனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா மிகவும் குறைவு தான். ஸோ அதனாலே டிஎன்பிஎஸ்சி மேலே இருக்கிற நம்பிக்கை எல்லாமே போயிட்டு வருது. ஸோ அதே மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சியும் வந்து நடந்துக்கிறாங்க. அதாவது தவறான கேள்விகள் பண்ண அந்த தவறான கேள்விகள் அதே மாதிரி குரூப் 4க்கான கேட்க வேண்டிய கேள்வி தான் கேட்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் குரூப் 2க்கு கேட்க வேண்டிய கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து நிறையவே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது குரூப் 4க்கான கேள்வியே கிடையாது அப்படின்ற ஒன்று எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த போராட்டங்கள் நடத்தணும், நம்மளுக்கு வந்து ரீதேர்வு வரணும் வைக்கணும் அப்படின்றது. ஸோ ரீதேர்வு கண்டிப்பாக கிடையாது. வேக்கன்சி 100% இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுல ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஸோ வேக்கன்சியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆவரேஜாக போன டைம் ஒரு 9000 வேக்கன்சி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12,500 வேக்கன்சிக்கு பக்கம், அதாவது 15,000 வேக்கன்சிக்கு உள்ளே தான் போடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து கருத்துக்கள் பரவிட்டுருக்கு. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ டிஎன்பிசி டோட்டல் வேக்கன்சியோட எண்ணிக்கை 18,000 வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ உடனடியாக இப்போ அந்த 15,000 வேக்கன்சின்றது மாதிரி போட்டாங்கன்னா நெக்ஸ்ட் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம், அது நெக்ஸ்ட் இயர்ஸ் மேக்ஸிமம் எக்ஸாம் கிடையாது, எலெக்ஷன்லாம் வரதுனால கிடையாது. ஸோ 2024 நம்ம என்ன சொன்னோம், 2025 எக்ஸாம் இருக்குன்னு தான் சொன்னோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்லாம் வந்து உடனடியெல்லாம் வைக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னீங்க. ஸோ எலெக்ஷன் காரணம் காட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஆனால் வேக்கன்சி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8,000 வேக்கன்சி பக்கம் எதிர்பார்த்தோம். ஸோ அப்போ வந்து போடலை. ஸோ கண்டிப்பாக இந்த டைம் கண்டிப்பாக போடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மாற்றங்கள் மாறி இருக்குது. அதாவது தேர்வுகள் அந்த மாதிரி கொலாபரேஷன் நடந்திருக்கு. ஸோ இதனாலேயே வேக்கன்சிகள் கூடும் அப்படின்றதுல ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஸோ இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃபும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 140 இருந்தாவே கண்டிப்பாக 100% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான வேலைக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம். ஸோ இந்த ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த இஷ்யூ இருக்குல்ல, ஸோ நாளைக்கு போராட்டன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூ முடிஞ்சோடனே அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து தருவாங்க. ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.